அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் இல்லப்பா ஆண்டவரே, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஏராளமான குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்டதான ஆண்டவரே போதை வஸ்துகளை குடித்து ஆண்டவரே அப்பா தன்னுடைய வருமானங்களை எல்லாம் ஆண்டவரை வீணாக செலவழித்து குடும்பத்தின் தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாதபடிக்கு எத்தனையோ குடும்பங்களில் கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த வேளையிலும் கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளில் ஒருவேளை யாராவது இப்படி இருப்பார்கள். ஆனால் அப்பா, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவருடைய கண்ணீரை, அவருடைய பெருமூச்சை நீங்க பார்த்து இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க ஒரு அற்புதங்களை நீங்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எத்தனையோ நாட்கள் வருடங்களாக அவர்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு உடைய சமூகத்தில் இருக்கிறாங்களே. ஒருவேளை எத்தனையோ பிள்ளைகள் ஜெபிக்க கூட தெரியாமல் ஆண்டவரே உண்மையா அறியாமல் கூட இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளெல்லாம் கண்ணோக்கி பாருங்க. ஜெபிக்க தெரிந்த பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபத்திற்கு நீங்க பதில் தாங்க, அவங்க கண்ணீருக்கு பதில் தாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட போதை வயசுகளுக்கு கடுமையாக இருக்கிற சகோதரர்மார்களை, பிள்ளைகள்மார்களை ஆண்டவரே நீங்க சந்தித்து ஆண்டவரே, எத்தனையோ வாலிப உள்ளங்கள் இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படியாமல் மனம் போன போய்க்கிலே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே, இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாங்களே, வேண்டாத பாவ பழக்கத்துக்குள்ளே அடிமையா இருக்கிறாங்களே. இந்த பிள்ளைகள் எல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. எந்த குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்டதான சமாதான குறைவுகள் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தின் பிள்ளைகளை சத்ரு இன்றைக்கு அலக்களித்து கொண்டிருக்கிறானோ, நிம்மதியாய் வாழ முடியாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்க தெரியாத பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு அற்புதங்களை செய்து அவர்கள் குடும்பத்தையும் வாழ செய்யுங்கப்பா ஆண்டவரே. அவருடைய துக்கங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, மதுபான இரத்த வர்ணமா தோன்றது நிமித்தம் பாத்திரத்தில் பல தோன்று கொஞ்சம் அதை பாராதே, அது மெதுவாக இறங்கும். முடிவில் எது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டோன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஐயா. ஆண்டவரே அப்பா, அந்த மதுபானத்தை ஆண்டவரை குடிக்காத படிக்கு, சரீரத்தை நாசப்படுத்தாத படிக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு மனக்கண்களை திறந்துடுங்க. குடும்பத்தின் நபர்கள் எத்தனை தான் புத்தி சொன்னாலும் ஆலோசனை சொன்னாலும் கூட கேட்காதபடி ஆண்டவரே, இப்படிப்பட்டதான பாவத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற நபர்களை ஒரு விசை கூட நீங்க தொடுங்கப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே உங்க மெல்லிய குரலுடைய செவிகளிலே கேட்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்க சத்தத்தவர்கள் கேட்கட்டும் ஐயா. அவருடைய இருதயத்தில் உணர்விடையிட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படியாக நீங்க சந்தித்து இனிமேல் ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே அடிமையாகாதபடிக்கு, மதுபானத்துக்கு அடிமையாகாதபடி அவர்களுடைய கண்களை நீங்க திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகளோ அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வீக ஒளி வீசட்டும். சாத்தான் இருள்கள் அகற்றப்பட்டு போகட்டும். எந்தெந்த நபருக்கு பின்பதாக சத்துரு இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறானோ, மறைந்து கிரியை செய்கிறானோ, அத்தனை ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும் ஐயா. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம். தேவ சமாதானம் குடும்பத்துக்குள்ளே உண்டாகட்டும். சத்துருவின் ஆதிக்கங்கள் வேரோடு அறுக்கப்பட்டு போகட்டும். குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பெரிய அற்புதத்தை நீங்க செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பாமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க குடும்பத்துக்குள்ளே இறங்கி கிரியை செய்கிறதற்காக நன்றி. தனிப்பட்ட நபர்களுக்குள்ளே இறங்கி கிரியை செய்வதற்காக நன்றி. அவங்களுடைய தத்தளிப்பையெல்லாம் நீங்க மாற்றி போட்டதற்காக நன்றி. சிந்தனைகளை சிதறடிக்கிற ஆவிகளை நீங்க அழித்து போட்டதற்காக நன்றி. ஜெயம் கொடுத்ததற்காக நன்றி. ஏசப்பா, உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் வேலையடித்து நீங்க பாதுகாத்துக்கொள்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.